Taste the Daily. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் மற்றும் திருவண்ணாமலை மாநகராட்சியில் நிலவி வரும் நிர்வாக சீர்கேடுகளுக்கு காரணமாக மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து வரும் புதன்கிழமை அதிமுக திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட கழகம் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்திருக்கிறார். இதனை தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்கள். வணக்கம் உமேஷ். திருவண்ணாமலை அருள்மிகு அண்ணாமலையார் திருக்கோவில் மற்றும் திருவண்ணாமலை மாநகராட்சியில் நிறைவு வரும் நிர்வாக சீர்கேடுகள் காரணமான மாநகராட்சி நிர்வாகம், மாவட்ட நிர்வாகம், அறநிலையத்துறை உள்ளிட்ட இதர அரசு துறைகளை கண்டித்தும் அரசு துறைகளில் நிர்வாக சீர்கேடுகளை சரி செய்யாமல் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கும் விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்தும் பக்தர்கள், வியாபாரிகள் மற்றும் மக்களுடைய அத்தியாவசிய அடிப்படை தேவைகளை உடனடியாக நிறைவேற்ற வலியுறுத்தியும் திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் 16/7/2025 புதன்கிழமை காலை 10 மணி அளவில் நடைபெறும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பில் தெரிவித்திருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பில் நிர்வாகத்திறனற்ற பொம்மை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் தலைமையிலான கடந்த 50 மாத கால விடியா திமுக அரசு மக்களுடைய அத்தியாவசிய மற்றும் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதில் சிறிதும் அக்கறை இல்லாமல் இருந்து வருவது மிகுந்த வேதனைக்குரிய விஷயமாகும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். திருவண்ணாமலை மாநகரில் அறநிலையத்துறை, மாநகராட்சி நிர்வாகம், மாவட்ட நிர்வாகம் மற்றும் அரசு துறைகளுடைய அலட்சியத்தாலும் ஆமை வேக பணிகளினாலும் பக்தர்கள், வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் திண்டாடுகின்றனர் என்று தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில் திருவண்ணாமலை கிழக்கு மாவட்டம் திருவண்ணாமலையில் நிலை வரக்கூடிய பல்வேறு நிர்வாக சீர்கேடுகளால் பக்தர்கள், வியாபாரிகள் உள்ளிட்ட பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அதன் விவரங்களை அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எடுத்து காட்டியிருக்கிறார். பக்தர்கள் தரிசனம் செய்வதற்கு முறையான வழிமுறைகளை கையாளாததால் அருள்மிகு அண்ணாமலையார் திருக்கோவிலுக்கு நாள்தோறும் வரக்கூடிய பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பல மணி நேரம் காத்து கிடக்கும் அவலம் நிலவி வருவதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். குறைந்தது 4 மணி நேரத்துக்கு மேலாக வரிசையில் காத்திருக்கும் பக்தர்களுக்கு உணவு மற்றும் குடிநீர் வசதி ஏற்பாடு செய்யாத அவலம் நிலை வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் இருந்தும் வெளி மாநிலங்களில் இருந்தும் சாமி தரிசனம் செய்வதற்காக கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுடைய வாகனங்கள் நிறுத்துவதற்கு முறையான வசதிகள் செய்து தரப்படவில்லை. இதனால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகின்றன. அதே போல முறையான பார்க்கிங் வசதி இல்லாத காரணத்தினால் அடாவடி கட்டண வசூலும் ஸ்டாலினுடைய திமுக அரசில் செய்யப்படுவதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். ஆமை வேகத்தில் மாட வீதிகளில் சிமெண்ட் சாலைகள் அமைப்பதால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் கடுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருவதாகவும் மாட வீதிகளில் வாகனங்கள் வர தடையின்றி இருக்கின்ற காரணத்தினால் வியாபாரிகள் மற்றும் நடைபாதைகள் கடும் போக்குவரத்து நஷ்டத்தையும் சந்தித்து வருவதாக வியாபாரிகள் தரப்பில் தெரிவிப்பதையும் குறிப்பிட்டிருக்கிறார். 15 நாட்களுக்கு ஒரு முறை மட்டுமே குடிநீர் வழங்கப்படுவதால் கடுமையான குடிநீர் தட்டுப்பாடு திருவண்ணாமலை மாவட்டத்தில் நிகழ்ந்து வருவதாக பொதுமக்கள் வேதனையோடு பதிவு செய்திருப்பதை எடுத்து காட்டியிருக்கிறார். மோசமான சாலைகள், சாலைகளில் கழிவுநீர் மற்றும் குப்பைகள் தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் அவதிக்குள்ளாகக்கூடிய அவல நிலை இருப்பதாகவும் மாநகராட்சி கடைகளுக்கு பல மடங்கு வாடகையை உயர்த்தி இருப்பதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார். திருவண்ணாமலை சுற்றி இருக்கக்கூடிய 18 கிராமங்களில் எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் இல்லாத நிலையில் அதன் மாநகராட்சியுடன் இணைக்க ஏழை எளிய மக்களிடமிருந்து கூடுதல் வரிகளை மட்டுமே வசூலிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருப்பதை அவர் தெரிவித்திருக்கிறார். மக்களுடைய நலனில் சிறிதும் அக்கறை இல்லாமல் மெத்தன போக்கோடு இருந்து வரக்கூடிய விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கண்டனம் தெரிவித்துக் கொள்கிறார். அதே போன்று அருள்மிகு அண்ணாமலையார் திருக்கோவிலுக்கு வருகை தரக்கூடிய பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தராத அறநிலையத்துறையை கண்டித்தும் திருவண்ணாமலை மாநகராட்சியுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யாத மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்தும் ஆமை வேகத்தில் பணிகளை மேற்கொண்டு வரக்கூடிய அரசு துறையை கண்டித்தும் அரசு துறைகளுடைய நிர்வாக சீர்கேடுகளை சரி செய்யாமல் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கும் விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்தும் பக்தர்கள், வியாபாரிகள் மக்களுடைய அத்தியாவசிய அடிப்படை தேவைகளை உடனடியாக நிறைவேற்ற வலியுறுத்தியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் 16/7/2025 புதன்கிழமை காலை 10 மணி அளவில் திருவண்ணாமலை மாநகராட்சி அண்ணா சிலை அருகில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் திருப்பத்தூர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான திரு கே சி வீரமணி அவர்கள் தலைமையிலும் திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான திரு எஸ் ராமச்சந்திரன் அவர்கள் முன்னிலையிலும் நடைபெறும் என்று தெரிவித்திருக்கிறார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திருவண்ணாமலை கிழக்கு மாவட்டத்தைச் சேர்ந்த கழக சார்பு அணி துணை நிர்வாகிகள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்டத்தில் பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரக்கூடிய நிர்வாகிகள் உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்பு, நகராட்சி, பேரூராட்சி முன்னாள் பிரதிநிதிகள், கூட்டுறவு சங்கங்களுடைய முன்னாள் பிரதிநிதிகள், கழக உடன்பிறப்புகள் பெருந்திரளான அளவில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்வதாக தெரிவித்திருக்கிறார்.
மக்களுடைய அத்தியாவசிய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி தராத விடியா திமுக ஸ்டாலின் மலர் அரசை கண்டித்து நிர்வாகம் மற்றும் திருவண்ணாமலை மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்தும் நடைபெற உள்ள இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வியாபாரிகள் மற்றும் பல்வேறு தரவுப்பட்ட தொழிலாளர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் அனைவரும் பெருந்திரளான அளவில் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்வதாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி விடுத்திருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.